என் பேர் சிவஜோதி, சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஒரு 5 மந்த்ஸ் பேக் வந்து ஃபேட்டி லிவர் 3 ஸ்டேஜில் இருந்தேன். அப்போ அந்த வி ஃப்ரைம் ஹெல்த் கேர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அந்த ஆடு பார்த்துட்டு அந்த பூஸ்ட் லைவ் வாங்கி சாப்பிட்டதில் எடுத்ததுக்கப்புறம் அந்த முதல்ல இருந்த அந்த பெயின்லாம் கொஞ்சம் க்யூர் ஆகி அப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட் மந்த் செக் பண்ணதில் லிவர் அந்த ஃபேட்டி லிவர் வந்து நார்மலாகி ரிவர்ஸ் ஆகிடுது. அதில் நல்ல எஃபெக்ட் இருக்குது. பரவாயில்ல. தேங்க்ஸ் டு வி ஃப்ரைம் ஹெல்த் கேர். ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில அறிகுறிகள் அடிக்கடி வர பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா பசி எடுக்கிறது குறையும், செரிமான பிரச்சனைகள் இருக்கும், எப்போவுமே ஒரு நெஞ்சு எரிச்சல் இருக்கும், கேஸ் வரும், ஏப்பம் வரும். இது வந்து சில பேருக்கு வந்து வயிறு வலி, வயிறு வீக்கம், மோஷன் போகிறதுல சிக்கல், இந்த மாதிரி தூக்கமின்மை, கல்லீரல் சூடாகும் போது தூக்கம் வராது, தூக்கமின்மை, இதெல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷனோட அசோசியேட்டாக இருக்கிற பக்க விளைவுகள். நமக்கு வந்துட்டு இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது இதுதான். அதனால தான் கல்லீரல் பாதிப்பு இல்லாதவங்க கூட கல்லீரலை புதுப்பிக்கக்கூடிய இந்த பூஸ்ட் லிவர் எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.